உங்கள் யாவருக்கும் சமாதானம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க மகிழ்ச்சியா இருக்கும் நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கின்றேன். இந்த புதிய நாளிலே நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒரு வார்த்தையை நினைப்பூட்டி நம்மை ஆசீர்வதிக்க இன்றைக்கு சித்தம் வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், எனக்காக நன்மைகளை செய்வதற்காக யார் இருக்கிறார், எனக்கு உதவிட யார் இருக்கிறார், நான் இந்த காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன், இந்த காரியங்கள் எனக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி நான் விசுவாசித்து விண்ணப்பங்களை கர்த்தரிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு யார் என்ன செய்ய முடியும், என்னுடைய காரியங்களை எப்படி எனக்கு சார்பாக நடத்திவிட முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இவ்வளவு அதிகமா எனக்கு தேவைகள் இருக்கு, அதை நான் எப்படி சந்திக்க முடியும், அதை எப்படி நான் மேற்கொள்ள முடியும், இவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் இருக்கு, இது எல்லாவற்றையும் தாண்டி நான் எப்படி என்னுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு பகுதியை நினைப்பூட்டுவது என்ன அப்படின்னா, ஆபிரகாம் தன்னுடைய மகனாகி ஈசாக்கை பலியிட செல்லும்போது அங்கே ஆட்டுக்குட்டியை கொண்டு போகல, ஆட்டுக்குட்டியை ஆபிரகாம் பார்க்கவும் இல்லை, ஆனா தேவன் அங்கே ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு பண்ணியிருந்தார். அப்போதான் ஆபிரகாம் சொன்னாரு, இது கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். இப்படி அவருடைய வார்த்தையை சொன்ன பிற்பாடு, ஆபிரகாம் இந்த விசுவாசத்தை அறிக்கையிட்ட பிற்பாடு ஆட்டுக்குட்டி அங்கே கிடைத்தது, பலி அங்கே செலுத்தப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தையும் அதுதான். என்ன அப்படின்னா, நாம் ஒருவேளை யார் நமக்கு உதவி செய்வார், நமக்கு அங்கே ஒரு சப்போர்ட்டா யாருமே இல்லை, நமக்கு ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள, நம்முடைய தேவைகளை நாம் அங்கே நிறைவேற்ற நமக்கு முடியாம இருக்குது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு தேவன் நினைப்பூட்டுகிறது, அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் தி லார்ட் ஆஃப் ஹெவன். அவருடைய பர்வதத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரும் என்று இன்றைக்கு நினைப்பூட்டுகிறார். எனவே நாம் நம்முடைய காரியங்கள் என்னமாய் மாறிவிடும் என்று கலங்கிடாமல், கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று உறுதியோடு விசுவாசத்தோடு இந்த புதிய நாளை துவக்குவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.